ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல்கள் கூடவே இன்னும் நிறைய முக்கியமான அறிவிப்புகள் எல்லாம் வந்திருக்கு. அது கூடவே புதுசா சில ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இனிமே நீங்க தர்ஷன் போறீங்கன்னா இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். திருமலையில இந்த வாரம் 2வது சனிக்கிழமை கிரௌட் எப்படி இருக்குன்னா அதிகமாக தான் இருக்கு. ஸோ நேற்று இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க தர்ஷன் போனவங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு அப்டேட்டுமே அடுத்து வர்றவங்களுக்கு பிளான் பண்றதுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒருத்தர் மட்டும் கிடையாது, தர்ஷன் போன நிறைய பேர் நம்மளோட டெலிகிராம் சாட் குரூப்ல வீடியோஸாவும் சரி போட்டோஸாவும் சரி நிறையவே ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் போறவங்களும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ அப்பதான் அடுத்து வர்றவங்களுக்கு இந்த விஷயம்லாம் இருக்கா, இப்படி எல்லாம் கிரௌட் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். எந்த ஒரு சின்ன மாற்றங்களோ இல்ல புதிய விஷயங்களை நீங்க நோட் பண்றீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா ஒரு போட்டோவாவது எடுத்து ஷேர் பண்ணுங்க. அடுத்து போறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து சிஆர்ஓ ஆஃபீஸ் கிட்ட புதுசா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல ஒரு சில விஷயங்கள் வந்து அங்க வந்து டிஸ்பிளேல நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். எது எதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறாங்க. இது என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா சர்வ தர்ஷனம், நேரடி சர்வ தர்ஷனம். எந்த டிக்கெட் இல்லாமல் நேரடி சர்வ தர்ஷனம் போகிறோம் இல்லையா, அதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பாருங்க, இன்னைக்கு சனிக்கிழமை காலையில் வந்து டைமுக்கான ஸ்டேட்டஸ் தான் இது. இந்த டைமிங்கும் இந்த இடத்துல ஓடுது. இதில் ஆக்டிவாக எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருக்கு? 31 கம்பார்ட்மெண்ட். அதில் 12 கம்பார்ட்மெண்ட் ஃபில் ஆகியிருக்கு. 17 கம்பார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. டோக்கன் வந்து இஷ்யூடினா லாஸ்ட் 1 ஹவர்க்குள்ள 1025 டோக்கன் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறதாகவும், வெயிட்டிங் பிலிகிரிம்ஸ் இந்த கம்பார்ட்மெண்ட் மொத்தமாக எவ்வளோ அப்படின்றதும், அதே மாதிரி எவ்வளோ பேர்த்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டோட்டலாக இந்த டேல வந்து எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் டோட்டல் பிலிகிரிம் ரிலீஸ்ட் இந்த லாஸ்ட் 1 ஹவர்க்குள்ள 900 பேர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமே இந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி போர்டு இருந்துச்சுன்னா நோட் பண்ணுங்க. நேரடி சர்வதர்ஷனம் போறீங்கன்னா ஸோ என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் அப்படின்றது இதில் பார்த்துக்கலாம். இதுக்கு கீழே முக்கியமான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன அப்படின்னா ரிப்போர்ட்டிங் லொகேஷன். ஸோ நேரடி சர்வதர்ஷனத்துக்கான இப்போ ரிப்போர்ட்டிங் லொகேஷன் எங்க இருக்கு? கிருஷ்ண தேஜா சர்க்கிள்ல தான் ரிப்போர்ட்டிங் லொகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ். அதுக்கு அடுத்தது பாருங்க என்ன இருக்குன்னா, இது ஏஆர்பி கவுண்டர் அங்கே இருக்கு இல்லையா, சிஆர் ஆஃபீஸ் கிட்ட அந்த இடத்துல இருக்க போர்டில் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இது வந்து அக்கமடேஷனுக்கான லைவ் ஸ்டேட்டஸ். இங்கேயும் உங்களுக்கு டைம் இருக்கு பாருங்க. இதுல வந்து கேட்டகரி 50 ரூபாய் 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் 1500 ரூம். ஸோ ஏபின்னு கொடுத்துருக்காங்க. கரண்டா அந்த ரூம் அலாட் ஆகிற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதோட இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததும் வந்து நமக்கு வந்து லைவ் ஸ்டேட்டஸ் ஆஃப் தர்ஷன். ஸோ ஒவ்வொரு தர்ஷனத்துக்கான லைவ் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்எஸ்டி ஸ்ரீவாரிமெட்டில் இன்னைக்கு 5000 டோக்கன்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்கோம். டைமிங் வந்து பார்த்துக்கோங்க, 5:30 மணிக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. 5000 டோக்கன்ஸ் அலாட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எவ்வளோ வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, டோக்கன் இஷ்யூடன் லாஸ்ட் 1 ஹவருக்குள்ள எவ்வளோ டோக்கன் இஷ்யூ பண்ணாங்க. கீழ் திருப்பதியில இருக்க விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல 25,000 டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 20,196. ஸோ இந்த 5:30 மணிக்குள்ளேயே உங்களுக்கு டோட்டலா இஷ்யூ ஆகிருச்சு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மொத்தமா இந்த ஸ்ரீவாரி மட்டும் எஸ்எஸ்டி டோக்கனும் சேர்த்து 30,000 டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, 1 ஹவருக்கு முன்னாடி எவ்வளோ கொடுத்துருக்கோன்றதையும் இங்க திருமலையிலேயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வர ஸ்டேட்டஸ் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் ஸ்டேட்டஸ் ஆஃப் லாக்கர்ஸ். லாக்கர் ஹாலில் வருங்க பிஎஸ்சி 1, பிஎஸ்சி 2, பிஎஸ்சி 3, அதே மாதிரி பத்மநாப நிலையம். இந்த 4 இடத்துலையுமே வந்து உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ லாக்கர்ஸ் இருக்கு, இப்போ வந்து அலாட் பண்ணியிருக்கக்கூடிய லாக்கர்ஸ் எவ்வளோ இருக்கு, அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்கு, 1 ஹவருக்கு முன்னாடி எவ்வளோ வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான அப்டேட் தான். ஏன்னா நம்ம இங்க ரூம் புக் பண்ண போறோம், ரூம்ல வந்து கிடைக்கல, ஸோ ரூம் இல்லைன்ற ஆப்ஷன்ல லாக்கருக்கு போகலாமா அப்படிங்கும் போது இந்த இடத்துல இந்த டிஸ்பிளே இருக்கிறதுனால இங்கேயே நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, அப்ப எங்க வந்து நமக்கு இப்ப பிஎஸ்சி 1ல பாருங்க ஒரே ஒரு லாக்கர் தான் இருக்கு, பிஎஸ்சி 2ல ஒரு 1317 அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வந்து ரீச் ஆகி லாக்கர் எடுக்கிறதுக்கு இந்த அப்டேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது இன்னைக்கு நம்ம கிடைச்சதுமே ஷேர் பண்ணியிருக்கோம். டைமிங்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. அப்போ நீங்கள் போகிற டைமில் இதை வந்து நோட் பண்ணுங்கள், ரூம்ஸ் இருக்கா என்ன அப்படின்றத நீங்கள் இதில் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக இந்த லாக்கர்ஸ் அப்டேட்டு, அதே மாதிரி கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்ரீவாரிமெட்டு டோக்கனோட அப்டேட், அதுக்கு அடுத்தது வந்து அக்கமடேஷன் அலாட் ஆகக்கூடிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா சர்வதர்ஷனத்துக்கான அப்டேட். இதில் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ மத்தியானம் 12:30 மணிக்கு கூட ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு டைமுமே ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் போகிற டைம் பார்க்கலாம். இது 12:30 மணியோட ஸ்டேட்டஸ் அப்டேட்.
எஸ்எஸ்டி டோக்கனுக்கு இது சர்வ தர்ஷனத்துக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தமா எத்தனை கம்பார்ட்மெண்ட், எவ்வளவு பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதே சேம் இன்ஃபர்மேஷன் தான். அடுத்தது வந்து லாக்கர்ஸ். ஸோ 12:30 மணி ஸ்டேட்டஸ்க்கு பாருங்க, லாக்கர்ஸ் இங்க PSC 1லயே லாக்கர்ஸ் இருக்கு, PSC 2லயும் இருக்கு. இந்த மாதிரி அவைலபிள் கொடுக்குறாங்க. அந்த இருக்க போர்டில் செக் பண்ணுங்க. இது வந்து நம்ம ஆஃப்லைன்ல லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் இல்லையா, ஸோ அதோட அப்டேட். நெக்ஸ்ட் வந்து இந்த ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அலாட் ஆகக்கூடிய அந்த அசைன்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ட்ல இன்னொரு அப்டேட்டும் இருக்கு. அது என்னன்னா லைவ் ஸ்டேட்டஸ் ஆஃப் அக்கமடேஷனும் இதே போர்ட்ல உங்களுக்கு ஷேர் பண்றாங்க. அக்கமடேஷன்ல பாருங்க, இங்க டைம் போட்டிருக்காங்க, 4 மணி இது மாதிரி டைம் இருக்கு. இந்த இடத்துல 50 ரூபாய் 100 ரூபாய் ரூம் வந்து எவ்வளோ வந்து அசைன் ரூம்ஸ் வந்து இருந்திருக்கு, எவ்வளோ ரூம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து இதுல ஷோ பண்ணியிருக்காங்க. இதனால நமக்கு ரூம்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, ரூம் இருக்கா இல்லையான்றது இதுலேயே நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அப்டேட் இன்னைக்கு இருந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இதுலயே வந்து பாருங்க, இந்த ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, ஆஃப்லைன்ல புக் பண்ணக்கூடியது, அதுவுமே மொத்த கோட்டா வந்து எவ்வளவு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதுல ரிலீஸ் பண்ண கோட்டா 671, பேலன்ஸ் இந்த 4/8க்கு வந்து 229, ஈவினிங் 4 மணியோட அப்டேட் தான் இது. 229 டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்றதுமே இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லைவ் ஸ்டேட்டஸ் ஆஃப் தர்ஷன். எஸ்எஸ்டி டோக்கன் எல்லாமே இன்னைக்கு முடிஞ்சிருச்சு இல்லையா, அதுவுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீவாரி மெட்டில் மட்டும் 1841 4 மணியோட ஸ்டேட்டஸ்க்கு அவைலபிள் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இன்னைக்கு இந்த போர்ட் பார்த்துருந்தீங்க, இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் திருப்பதிக்கு போறீங்க, தர்ஷனுக்கு திருமலைக்கு போறீங்கன்னா உங்களுக்கு PSCல வந்து லாக்கர்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அந்த CR ஆஃபீஸ் கிட்ட இருக்க அந்த ஸ்க்ரீன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டும் வந்து வச்சிருக்காங்க. அது என்னன்னா, நேற்று நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி வந்து ஹிந்து இல்லாதவங்க திருமலைக்கு தர்ஷன் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கான டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நம்ம சைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் இங்கே எல்லாமே இருக்கும். தர்ஷன் போறதை பொறுத்து நீங்க அங்க வந்து சைன் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி விஷயத்த வந்து இந்த ஃபிளெக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது, இப்போ யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, நாளைக்கு SST டோக்கன் வாங்குறதுக்காக போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட டெலிகிராம் குரூப் நீங்க தேவைப்பட்டா ஃபாலோ பண்ணுங்க. கிடைக்கிற எல்லா அப்டேட்டுமே நம்ம இமீடியட்டா ஷேர் பண்றோம். ஸோ இதுல வந்து பாருங்க, நாளைக்கு உங்களுக்கு SST டோக்கனோட கவுண்ட் ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம் இதெல்லாம் சேர்த்து 3 கவுண்டர்லயுமே உங்களுக்கு நாளைக்கு 22,500 டோக்கன்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸ்ரீவாரி மெட்டு பொறுத்த வரைக்கும் மொத்தமா 3000 டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ ஆகும். அது என்னென்ன டைம் ஸ்லாட்ல கொடுப்பாங்க, எவ்வளவு டோக்கன்ஸ்ன்றது முதல் நாளே வந்து அதை வந்து அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ கிடைக்கிற இமேஜஸ் நம்ம உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். பிளேசஸோட லொக்கேஷனும் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். இந்த 3 கவுண்டர், அதாவது ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், இது 3மே ஏர்லி மார்னிங் 2 மணிலேருந்து டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்ரீவாரி மெட்டில் 6 மணிலேருந்து டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன், இன்னைக்கு திருமலையில வந்து மழை, ஹெவி ரெயின் இருந்துச்சுங்க. ஸோ நாளைக்கும் அப்படிதான் இருக்கும். ஸோ கண்டிப்பா மழை இருக்கு அப்படின்றனால அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடியா போங்க. இன்னைக்கு நீங்க தர்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது வந்து கீழ் திருப்பதி ஆகட்டும், ஸோ டிடிடியோட மற்ற கோவில்கள்லையுமே லட்டு வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஏற்கனவே டிடிடியில் வந்து சொல்லியிருந்தாங்க. கீழ் திருப்பதியில் நீங்கள் வந்து கோவிந்தராஜ சுவாமி கோவில் போறீங்க, கபிலேஸ்வரர் டெம்பிள் போறீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு லட்டு வாங்கிக்கலாம். அங்கெல்லாம் லட்டு வாங்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா, உங்ககிட்ட ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை அவங்க நோட் பண்ணிக்கிறாங்க. நோட் பண்ணிக்கிட்டு 2 லட்டுஸ் வந்து இஷ்யூ பண்ணுறதா இன்னைக்கு வாங்கினவங்க நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தர்ஷன் போயிருந்தாங்க. அவங்க வந்து லோக்கல் டெம்பிள்ஸ்க்கும் சாமி பார்க்க போகும்போது அங்கே லட்டு கவுண்டரில் கொடுக்குறாங்க, லட்டு இருக்கு. பட் ஆனால் ஆதார் கார்டு கொடுத்தாதான் கொடுக்குறாங்க. ஆதார் நம்பரை அவங்க நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கிட்டு 2 லட்டுஸ் வந்து இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு அங்கேயும் நீங்கள் லட்டு வாங்கிக்கணும் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை வச்சு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஃபேமிலியில் 3 பேர் போகிறீங்க, 4 பேர் போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆதார் கார்டை வச்சு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்ததாக டிடிடியிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் பார்க்கலாம். அக்டோபர் மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம் திருமலையில நடக்க இருக்கு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. பிரம்மோற்சவத்துக்கு முதல் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். இந்த டைம்ல கோவில் ஃபுல்லாக கிளீனிங் ஒர்க் வந்து பண்ணுவாங்க. அப்போ காலையிலேருந்து ஒரு 6 மணி நேரம் நமக்கு தரிசனங்கள் வந்து ரத்து செய்யப்படும். அதை பற்றி நேற்று ஒரு அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 1ஆம் தேதி திருமலையில கோயில்ல பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும், கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் அக்டோபர் 1ஆம் தேதி நடக்குது. இதையொட்டி டிடிடி அஷ்டதளபாத பத்மாராதனா சேவையை அன்னைக்கு ரத்து செஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படின்றது என்ன, புராணங்கள்ல இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றதுக்கான விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த முழு நடவடிக்கையும் காலை 6 மணி முதல் 10 மணி வரை ஒரு பெரிய யாகம் போன்றது. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தரிசனுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. மத்தியானம் 12 மணிக்கு மேலதான் எல்லா தரிசனங்களுமே அலோவ் பண்ணுவாங்க. அதனால 1ஆம் தேதிக்கான SST டோக்கனும் காலையில கொடுக்க மாட்டாங்க, அதையும் நோட் பண்ணிக்கிங்க. நேரடி சர்வ தரிசனமும் 12 மணிக்கு மேலதான் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 30ஆம் தேதி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க 1ஆம் தேதிக்கான தரிசனத்துக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. திருமலையில இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் 4 முறை தான் நடக்கும். ஒன்று உகாதிக்கு முந்தைய செவ்வாய்க்கிழமை, அதே மாதிரி ஆணிவார ஆஸ்தானத்துக்கு முன்னாடியான செவ்வாய்க்கிழமை, வைகுண்ட ஏகாதசி, அதுக்கப்புறம் பிரம்மோற்சவம். இந்த 4 ஃபெஸ்டிவலுக்கும் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமைகள்ல இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படிங்கக்கூடிய ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, திருமலைக்கு வரக்கூடிய இந்த சேவகர்கள் இருக்காங்க இல்லையா, வாலண்டியர்ஸ், ஸோ அவங்களுக்கு கூட ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுல முக்கியமான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு வரும் பக்தர்களுக்கு மிகுந்த ஒழுக்கத்துடனும் அர்ப்பணிப்புடனும் பக்தி சிரத்தையுடனும் சேவை செய்வது மட்டுமின்றி பல்வேறு சேவைகள் குறித்த கருத்துக்களை சேகரிக்கவும் ஸ்ரீவாரி அடியார்கள் டிடிடி கூடுதல் ஈயோ வந்து அழைப்பு விடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. திருமலையில் உள்ள சேவா சதன் 2ல புதன்கிழமை மாலை நடைபெற்ற சத்சங் நிகழ்ச்சியில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களை சேர்ந்த ஸ்ரீவாரி சேவகர்களின் உரையாற்றிய அவர், சுவாமி பக்தர்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை ஸ்ரீவாரி சேவகர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார். தாங்கள் சேவை செய்யும் பகுதிகளில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் வசதிகளை அவதானித்து கருத்துக்களை சேகரித்து அவற்றை வழங்கவும், அதன் மூலம் அவர்களுக்கு வழங்கப்படும் வசதிகளை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுமாறும் கேட்டுக்கொண்டிருக்காரு. ஆன்லைன் ஸ்ரீவாரி சேவை பதிவுடன் எலக்ட்ரானிக் டிப் முறையில் கோயில் பணிகள் ஒதுக்கீடு செய்வது மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெற்று வருகிறது. பின்னர் இடிப் முறையில் ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு கோயிலின் கடமையை அவரே வெளியிட்டார். முன்னதாக ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு பஜனை, தியான நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியில யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க வாலண்டியர் சேவாவுக்கு போறீங்கன்னா அங்க டெய்லியுமே பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலண்டியர் சேவாஸ்க்கு வந்து நடக்கும். இது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, கோயிலுக்குள்ள நமக்கு வந்து அந்த வாலண்டியர் சேவா செய்யறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இதுல இருக்கிறது. நீங்களும் வாலண்டியர் சேவால இந்த டிப்ல செலக்ட் ஆகி கோயிலுக்குள்ள சேவா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்தது வந்து பிரம்மோற்சவத்துக்கான நாட்கள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ அது தொடர்பாக கடைசி மீட்டிங் ஒன்று வந்து நடந்திருக்கு. திருமலை அன்னமய்யா மாளிகையில் ஆண்டு பிரம்மோற்சவத்தின் இறுதி கூட்டம் வெள்ளிக்கிழமை நடந்ததா சொல்லியிருக்காங்க. கூட்டத்துல பல்வேறு துறைகளோட அதிகாரிகளும் பங்கேற்றதாகவும், இதற்கான ஏற்பாடுகள் வந்து எப்படி இருக்கு, அதாவது அனைத்து துறைகளோட ஏற்பாடுகளும் சமரசம் ஏற்படாமல் அன்னப்பிரசாதம் மற்றும் சுகாதார துறைகள் என இரு முக்கிய துறைகளை ஒருங்கிணைத்து லட்சக்கணக்கானோருக்கு இடையூறு ஏற்படாத வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என டிடிடியோட ஈயோ உத்தரவிட்டிருக்காங்க. தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டவுடன் குப்பைகளை அகற்றி சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க சுகாதாரத்துறையினருக்கும் அதன் பணியாளர்கள் தாமதமின்றி செயற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ பிரம்மோற்சவம் 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான லைட் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ திருமலையே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். புரட்டாசியில் உங்களோட தர்ஷன எக்ஸ்பீரியன்ஸையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. அண்ட் கடைசியாக நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னா, திருப்பதி கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து முக்கியமான விஷயங்களை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஆந்திரா சிஎம் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, திருப்பதி செல்லும் பக்தர்கள் கோயில் தேவஸ்தானத்தின் விதிகளை பின்பற்ற வேண்டும். பக்தர்களின் உணர்வுகளுக்கும் கோயில் சடங்குகளுக்கும் எதிராக யாரும் செயல்பட வேண்டாம். ஏழுமலையானின் புனிதத்தை பாதுகாக்கும், பக்தர்களின் உணர்வுகளை பாதுகாப்பதே எங்களோட அரசின் முக்கிய முன்னுரிமையா வந்து கருதப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் இதுதான். ஸோ வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நவம்பர் மாசத்துக்கான புக்கிங்ஸ் வந்து APSRTCல ஓபன் பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறவங்க புக் பண்ணுங்க. ஒருத்தர் வந்து கேட்டிருந்தீங்க பெங்களூர்ல இருந்து போற பஸ்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த APSRTCல பெங்களூர் டு திருப்பதின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. பஸ்ஸஸ் வந்து அவைலபிள் இருக்கும். டிக்கெட்ஸ் இருந்தா புக் பண்ணிக்கோங்க. ரெட்ல வந்து காட்டுது அப்படின்னா டிக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அடுத்த இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.